ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம ரோஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் பற்றி படிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் வந்து 2 ஸ்டெப்பில் கேரி அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டூ மெட்டல் ஆக்சைடு. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு எலிமெண்டல் மெட்டல். அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம், ரோஸ்டிங். இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டூ மெட்டல் ஆக்சைடு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரோஸ்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ரோஸ்டிங் இஸ் நத்திங் பட் the ore is heated in the presence of air. இந்த ஓர் என்ன பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நல்லா ஹீட் பண்ணும்பொழுது அந்த ஓரில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, அதை தான் என்ன சொல்கிறோம், ரோஸ்டிங் சொல்கிறோம். ஸோ ரோஸ்டிங் இஸ் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் கேரிட் அவுட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், இந்த ஓர் இஸ் ஹீட்டட். அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு இந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரோஸ்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் சல்ஃபைடு ஓரை வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இந்த கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டூ தேர் ஆக்சைட்ஸ். The concentrated ore is heated with excess of oxygen below the melting point of the metal. அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட் பிலோ என்ன பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ் சச்சஸ் பார்த்திங்கன்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் ஆர் ரிமூவ்டு ஆஸ் தேர் வேலடைல் ஆக்சைட்ஸ். அதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் அதெல்லாம் அதனுடைய ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி அது என்ன பண்ணும், ஒரு வேலடைல் ஆக்சைடாக வெளியில் போயிடும். ஸோ இதுதான் வந்து ரோஸ்டிங் சொல்கிறோம். ரோஸ்டிங் வந்து மெயினாக என்ன பண்ணுறோன்னா, இந்த ஓர் வந்து ஹீட்டட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏர். அது இந்த ரோஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த சல்ஃபைடு ஓரை வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லெட்டஸ் சி த சம் ஈக்குவேஷன்ஸ். என்னென்ன சல்ஃபைடு ஓர்லாம் எப்படி நம்ம வந்து மெட்டல் ஆக்சைடாக மாற்றலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலினாவை எடுத்துக்கிறோம். ஓகேவா, கலினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிஎஸ். ஸோ கலினா என்ன பண்ணோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏரில் நல்லா ஹீட் பண்ணுறோம். எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஹீட் பண்ணும்பொழுது இதில் கூட இந்த லெட்டும் ஆக்சிஜன் சேர்ந்து லெட் ஆக்சைடாக போயிடும். ஸோ இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடும், இல்லை எக்ஸ்பெல்ட் ஆகிடும். ஸோ இந்த டூரிங் ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுனாக்கா எக்ஸ்பெல்ட் ஆகும். டூரிங் ரோஸ்டிங்கில் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்பெல்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து லெட்டு சல்ஃபைடு எடுத்துக்கிறோம், அது பேர் கலினா. அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு இதில் கூட இந்த லெட்டும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து லெட் ஆக்சைடாக போயிடும். இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியே போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 2 போடுறோம். 2 போட்டால் 2 2 ஆர் 4. இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் 5 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. பட் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போடுறோம். ஸோ சல்ஃபர் இங்கே 2 ஆகிடுச்சு. அப்போ அது லெட்டு வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம 2 போடுறோம். 2 போட்டோன்னா இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 2 2 ஆர் 4, 4 + 2 6 இருக்குது. அப்போ இங்கே 2 தான் இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், 3 போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு பிளேண்ட் எடுத்துக்கிறோம். இசடன்எஸ் ஜிங்க்கு பிளேண்டு. அது என்ன பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏர். இது பேர் என்ன சொல்கிறோம், ஜிங்க்கு பிளேண்டு. ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த ஜிங்க்கும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக போயிடும், இசடன்ஓ. இந்த சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ்னா ஆகிடும், எக்ஸ்பெல்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூரிங்க ரோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்பெல் ஆகும், இல்லைனா எவாப்ரேட்டட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 + 1 3, இங்கே 2 தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே 2 போடுறோம். ஸோ இங்கே சல்ஃபர் 2 இருக்குது, அதனால் இங்கே 2 போடுறோம். இப்போ ஜிங்க் வந்து இந்த பக்கம் 2 இருக்குது, அதனால் இந்த பக்கம் 2 போடுறோம். இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 2 ஆர் 4 + 2 6 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 3 போடுறோம். 3 போட்டால் 3 2 ஆர் 6, 6 ஆக்சிஜன். ஸோ ஜிங்க்கு 2 இருக்குது, 2 இருக்குது. சல்ஃபர் 2 இருக்குது, 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர் கிளான்ஸ் எடுத்துக்கிறோம். Cu2S. இது பேர் என்ன சொல்கிறோம், காப்பர் கிளான்ஸ். காப்பர் கிளான்ஸை நல்லா என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இதுவும் என்ன பண்ணுது, சல்ஃபர் டை ஆக்சைடை எக்ஸ்பெல் பண்ணுது. ஸோ
இங்கே சல்ஃபரும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆகிடும், வெளியே போயிடும், கேஸை வெளியே போயிடுது. இந்த காப்பரும் ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு வந்து Cu2O கிடைக்கும், காப்பர் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா சேம். ஓகே, இங்கே 2 போடுங்க, 2 2 சார் 4 5 இருக்குது. அந்த இங்கே வந்து சல்ஃபர் 2 இருக்குது, இங்கே 2 போடுறோம். ஸோ காப்பர் வந்து 2 இருக்குது, இங்கே 2 போடுறோம். ஸோ இங்கே வந்து 3. ஸோ நான் இது வந்து மேக்ஸிமம் ரோஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சல்ஃபைடு ஓர் வந்து அதனுடைய மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, இந்த இதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சனிக், பாஸ்பரஸ், சல்ஃபர் இருக்குது. ஆர்சனிக், பாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாம் என்னது இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, ஸோ இந்த ஓரை வந்து ஹீட் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எப்படி அதனுடைய வாலட்டைல் ஆக்சைடை ஃபார்ம் ஆகி இது என்ன பண்ண வெளியே போய்டும். இப்போ வந்து ஆர்சனிக் எடுத்துக்கிறோம். ஆர்சனிக் எடுத்து என்ன பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஏரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு இது என்ன ஃபார்ம் ஆகுது, ஆர்சனிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, AS2O3. ஸோ இது வந்து வாலட்டைல் ஆக்சைடு, இது வந்து என்ன பண்ண வெளியே போய்டும். ஸோ இது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இல்லைனா பாய்சனஸ் நேச்சர்ஸ். இது வந்து இதெல்லாம் வந்து ஆக்சைடை, அது வாலட்டைல் ஆக்சைடை ஃபார்ம் ஆகிட்டு வெளியே போய்டும். ஸோ இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஆக்சிஜன் வந்து இங்கே 3 இருக்குது. ஸோ ஆர்சனிக் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 2 ஆர்சனிக் 2 இருக்கா, ஓகே. ஆக்சிஜன் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ இங்கே 2 போட்டோம்னா 2 2 சார் 3, 2 2 சார் 4 இருக்குது, ஆர்சனிக் 4 போட்டுக்கலாம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 3 2 சார் 6, ஆனால் இங்கே 3 போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து இந்த ப்ரெசன்ஸ் எலிமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது, அதனால் இது வந்து S8ன்னு எழுதுகிறோம். ஓகேவா, இது வந்து ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்போது இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு, இதுவும் வாலட்டைல் ஆக்சைடு, இது வெளியே போய்டும். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி வெளியே போய்டும். ஸோ இப்போ இது வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் வந்து இங்கே 8 இருக்குது, அதனால் இங்கே 8 போடுறோம். சல்ஃபர் 8 இருக்குது, அதனால் 8 போடுறோம். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 2 சார் 16 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் இங்கே வந்து 8 போடுறோம், 8 2 சார் 16. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எலிமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கும், இது வந்து P4 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கூட நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட் பண்ணக்குள்ள இது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்ம் ஆகுது, P4O10ன்னு ஃபார்ம் ஆகுது. இது வந்து வாலட்டைல் ஆக்சைடு, இது வெளியே போய்டும். ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 5 போடலாம், ஓகேவா. 5 2 சார் 10, 10 ஆக்சிஜன், 4 பாஸ்பரஸ், இங்கே 4 பாஸ்பரஸ். ஸோ இதுதான் வந்து ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணோன்னா சல்ஃபைடு ஒரு என்ன பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரோஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஓரை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம், இல்லைனா எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாலட்டைல் ஆக்சைடை வெளியே போயிடுது. டூரிங் ரோஸ்டிங்கில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் எவால்வ்டு. டூரிங் ரோஸ்டிங்கில் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் எவால்வ்டு. இந்த ரோஸ்டிங் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா சல்ஃபைடு வர அதனுடைய மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ரோஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சல்ஃபைடு ஓரை மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ரோஸ்டிங் இஸ் த ப்ராசஸ், the ore is heated in the presence of excess of air. Thank you student.